وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر ولولا فضل الله عليكم ورحمته ما زكى منكم من أحد أبدا ولكن الله يزكي من يشاء والله سميع عليم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் அருளாளனாகி அல்லாஹ் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ என்ற ஒன்று கூடல் மூலம் இறைவனை தியானிப்பதற்காக இந்த ஆலயத்திலே நாம் எல்லோரும் நிறைந்து அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எண்ணங்களை சீர் செய்து அமல்களை பொருந்திக் கொண்டு மறுமையில் பெருவாழ்வு தரவும் இன்மையில் ஒரு சுபிட்சமான நிலையை ஏற்படுத்தவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவராக துவக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த வேதம் முஸ்லிம்களாகிய நமக்கு எல்லா காலத்திலும் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தேவைக்கேற்ற விளக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் அனுதினமும் தந்து கொண்டிருக்கிறது. அது எவ்வாறு தீர்வை தருகிறது என்று தெரிந்து கொள்ளும் பொருட்டு படித்து விளங்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் குர்ஆனில் தீர்வு இருக்கிறது. குர்ஆனுடைய 24வது அத்தியாயம் சூரத்து நூருடைய 21வது வசனம் தான் நான் முதலில் படித்து காட்டிய அந்த வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் விசுவாசிகளாகிய நம் அனைவரையும் அழைத்து சொல்கிறான், விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர்களை விசுவாசம் கொண்டவர்களே, மறுமையை விசுவாசம் கொண்டவர்களே, வேதங்களை விசுவாசம் கொண்டவர்களே, விசுவாசிகளே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து சொல்கிறான். லா தத்தபிஉ குதுவாத் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். வமன் யத்தபிஉ குதுவாத் ஷைத்தானி, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை எவர்கள் பின்பற்றி நடக்கிறார்களோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அவன் அவர்களுக்கு
அருவருப்பான மானக்கேடான காரியத்தை தான் செய்யும்படியாக ஏவுவான், கட்டளையிடுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சொல்லிவிட்டு இன்னும் தொடர்கிறான் இறைவன், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் உங்கள் மீது இல்லாதிருந்திருக்கும் என்றார். அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் உங்கள் மீது இல்லாதிருந்திருக்கும் என்றால், மா ஜக்கா மின்கும் மின் அஹதின், உங்களில் யாரும் தூய்மையானவர்களாக ஆகியிருக்க முடியாது, அபதன் ஒரு காலமும் ஆகியிருக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மன் யஷா, என்றாலும் இறைவன் தான் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகிறான். வல்லாஹு ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கு கேட்பவனாகவும் அறிந்தவனுமாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஷைத்தானுடைய அடிச்சூடுகளை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் பேசுற இந்த வசனத்தை எடுத்து வைத்து குர்ஆனுக்கு விரிவுரை தரக்கூடிய மிகச்சிறந்த விரிவுரையாளர்கள் பேசும் பொழுது ஹுத்வாத் என்ற வார்த்தையை மிக நுட்பமாக கையாண்டு சொல்கிறார்கள். ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை கையாளுகிறான். அந்த வழிமுறைகள் அனைத்தும் ஹுத்வாத் என்பதில் அடங்கும் என்று சொல்கிறார்கள். சுருக்கமாக சொல்கிறார்கள், ஹுத்வாத் என்பதிலே ஷைத்தானை பின்பற்றாதீர்கள் என்று குர்ஆன் பேசவில்லை. ஃபலா தத்தபிஉ ஷைத்தான், ஷைத்தானை பின்பற்றாதீர்கள் என்று குர்ஆன் பேசவில்லை. மாறாக வலா தத்தபிஉ ஹுத்வாத் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. ஷைத்தான் ஒரு சுவடில் வரக்கூடியவன் அல்ல, பல சுவடுகள் எடுத்து உங்களை வழிகெடுக்கக்கூடியவன் என்று தீர்க்கமாக ஒரு விளக்கத்தை சொல்கிறார். இந்த தீர்க்கமான விளக்கத்தின் ஊடாகத்தான் அவன் ஏவும் கெட்டவைகள், அவன் ஏவும் தீயவைகள், மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்கள் என்பதை உள்ளே கொண்டு வருகிறார்கள். மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியத்தை அவன்தான் ஏவுவான், அவன்தான் அதை தனது அடிச்சுவடாக கொண்டிருக்கிறான் என்பதை இந்த வசனம் சொல்லுவான். சொன்னதோடு இல்லாமல் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் உங்கள் மீது இல்லாதிருந்திருந்தால், அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் உங்கள் மீது இருந்திருக்கிறது, எனவே மா ஸக்கா மின்கும் மின் அஹதின் அபதா, உங்களில் யார் ஒருவரும் தூய்மையை அடைந்திருக்கவே முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். இன்றுக்குரிய இந்த வசனம் 1400 ஆண்டுகள் கடந்து இன்று வரையிலும் நான் படிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருந்தாலும், இதனுடைய பொருள் இன்று வரையிலும் நாம் என்ன சொல்ல வருகிறது என்று தேடக்கூடியதாக இருந்தாலும், யார் இந்த வசனத்தை முதலில் எதிர்கொண்டார்களோ அந்த சஹாபாக்களை பார்த்து நேரடியாக பேசிய வசனம். சஹாபாக்களை பார்த்து நேரடியாக பேசிய வசனம். எப்படி பேசியது? மா ஸக்கா மின்கும் மின் அஹதின் அபதன், உங்களில் ஒருவரும் ஒரு காலமும் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் இல்லாதிருந்திருந்தால் தூய்மை அடைந்திருக்கவே முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மன் யஷா, மாறாக இறைவன் தூய்மைப்படுத்தியதனால் தூய்மை உங்களுக்கு கிடைத்தது என்று தீர்க்கமாக சஹாபாக்களை பார்த்து இந்த வசனம் பேசுகிறது. ஏன் இப்படி இந்த வசனம் பேசியது என்று குர்ஆனிடம் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் குர்ஆன் உங்களுக்கு பதில் தரும். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 10 வசனத்தை படியும். முன்னால் இருக்க 10 வசனத்தை படிச்சுட்டு வா, இந்த வசனத்துக்கு உனக்கு விளக்கு கிடைக்கும் என்று குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக தீர்க்கமாக இதற்கு பின்னால் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. எனவே அந்த சம்பவத்தின் தொடரில் தான் இப்படி ஒரு வசனத்தை சஹாபாக்களை பார்த்து, தூய்மையாளர்களை பார்த்து, நல்லவர்களை பார்த்து, மேன்மையாக இந்த சமுதாயத்திற்கு நேர் வழிகாட்டியாக இவர்கள் வரப்போகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் என்பதை இந்த வசனங்களை கொண்டு நம்மால் விளங்க முடியும். அப்படி வரலாற்றில் என்ன சம்பவம் நடைபெற்றது? கொஞ்சம் இந்த கேப் எல்லாம் அடைச்சிங்கன்னா பின்னால் இருக்கக்கூடியவங்களுக்கு நெருக்கடி குறையும். கொஞ்சம் தூங்குறவங்களாம் முழிச்சுட்டு இந்த இடையில இருக்க கேப்பை கொஞ்சம் அடைச்சு சரி பண்ணீங்கன்னா பின்னால வரவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி குறையும். காயங்கள் ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய திருத்தூதரின் மனைவிமார்களில் மிக முக்கியமான ஒருவர். அவரை குறித்து மிகப்பெரிய ஒரு வரலாறு
அவரை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கிய அந்த 10 வசனங்களும் இந்த வசனங்கள். ஒரு முறை தன் தேவைக்காக வெளியே செல்கிறார். இன்னைக்கு நாம நம்ம வீடுகளுக்குள்ளேயே நம்முடைய கழிப்பறைகளை உருவாக்கி விட்டோம். காலம் மிக வித்தியாசமாக மாறிவிட்டது. கழிப்பதற்காக ஒரு காலத்தில் ஊருக்கு வெளியே செல்ல வேண்டும். கொல்லைப்புறம் என்று தனியாக இருக்கும், அங்கேதான் செல்ல வேண்டும். அங்கேதான் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு தங்களை சுத்தம் செய்துவிட்டு ஊருக்குள் வரும் ஒரு நியதி இருந்தது, ஒரு காலம் அது. அன்னைக்கு அங்கங்க இடத்துக்கெல்லாம் எருக்குழி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு எல்லா வீடுகளுக்குள்ளேயும் எருக்குழி இருக்கு. அது ரொம்ப மாடிஃபையா வீட்டுக்குள்ளேயே வந்து விட்ட அளவுக்கு காலம் மிக மாறிவிட்டது. ஆனால் அன்று அப்படி சென்ற ஒரு நேரத்துல ஒரு பெண்மணி நாசமாகட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. மிஸ்தர் நாசமாகட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சொல்வது யார் என்று கேட்டால், யார் மிஸ்தகுடைய தாயோ அவள் தான் சொல்கிறார். இந்த அம்மா யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சின்னம்மா. அன்னை ஆயிஷா அம்மா அவர்களுடைய சிற்றன்னை. 2 பேரும் தன்னுடைய தேவைக்காக வெளியே போறாங்க. போயிட்டு தன்னுடைய தேவையை பூர்த்தி ஆகிட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்க. வரும் பொழுது மிஸ்தக் நாசமாகட்டும் என்று சொன்னதோடு அன்னை ஆயிஷாவிற்கு ஆச்சரியம். இந்த சம்பவம் மதீனாவுக்குள்ளே நடைபெறுகிறது. அன்னை ஆயிஷாவிற்கு ஆச்சரியம். அன்னை கேட்கிறார்கள், மிஸ்தக் யார் தெரியுமா? யாரை குறித்து நீங்கள் நாசமாகட்டும் என்ற ஒரு வார்த்தையை மோசமாக பிரயோகிக்கிறீர்கள் தெரியுமா? மிஸ்தக் இன்னஹு முஹாஜிருன், அவர் ஒரு முஹாஜிர் ஆவார். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செஞ்சு தன்னுடைய நாடு திறந்து இஸ்லாமுக்காக வந்த ஒருத்தரை ஏன் நாசமா போட்டு நீங்க சொல்றீங்க? அது மாத்திரம் அல்ல, இன்னஹு ஷஹீத பத்ர், அவர் பத்ரில் கலந்து கொண்டவர். சும்மா சாதாரண ஆள் இல்ல. எதுல கலந்துகிட்டவர்? பத்ரில் கலந்து கொண்டவர். அவரையா இப்படி சொல்கிறீர்கள் அப்படின்னு ஆயிஷா அம்மா மிஸ்தகை பழித்த அவருடைய தாயை பழிக்கிறார். சம்பவம் இப்படியே தொடர்கிறது. கண்டிப்பு கண்டனம் என்று தொடங்கும் பொழுது மிஸ்தகை பற்றிய ஒரு சின்ன குறிப்பை சொல்கிறார் மிஸ்தகுடைய தாய். ஆயிஷா உனக்கு என்னன்னு தெரியாதா அப்படின்னு கேட்காங்க. ஆயிஷா உனக்கு என்னன்னு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. உள்ளளவிலும் அன்னை ஆயிஷாவிற்கு அந்த சம்பவம் அந்த நிகழ்வு வரையிலும் தெரிந்திருக்கவில்லை. என்ன அது? இந்த மிஸ்தக் இருக்கிறாரே, இவர்தான் உன்னை குறித்து இந்த சமுதாயத்தில மோசமாக வெளியே அருவருப்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களில் ஒருவர் என்று அந்த அம்மா சொல்றாங்க. ஆயிஷா மக ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியா? அப்படி என்ன பேசுறாங்க அப்படின்னு ஆயிஷா மக கேட்கிறாங்க. ஏன்னா வயதில் குறைந்தவர், பெரிய அளவிற்கு சமூகத்தை பற்றிய அறிவில்லாதவர். அந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் எப்படியெல்லாம் பேசுவார்கள் என்பதை பற்றிய சில சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா பொடி வச்சு பேசுவான், ரொம்ப அழகா ரொம்ப நயமா பேசுவான். ஆனா அந்த பேச்சுல சூனியம் இருக்கும், அந்த பேச்சுல அவதூறுகள் இருக்கும், அந்த பேச்சுல உண்மைக்கு புறம்பான செய்திகள் எல்லாம் இருக்கும். ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போயிடுவான். யார் அதனுடைய பின் புலன், அதனுடைய பிரச்சனைகளை விளங்குவார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இவன் ஏன் பேசுனா, எதுக்கு பேசினா, இதுக்கு பின்னால் உள்ள அர்த்தம் என்ன, இதை யார் சொல்லி பேசினான் என்பதெல்லாம் விளங்கும். சாமானியர்களுக்கு சாதாரணமான விஷயம் விளங்காது. இந்த அம்மாவுக்கு விளங்கல, என்ன சொன்னாங்கன்னு விளங்கல. அப்புறம் தான் கேட்கிறாங்க, ஆம் உன்னை குறித்து ஒரு செய்தி இந்த சமுதாயத்திலே உலவிக் கொண்டிருக்கிறது. ஆயிஷா நீ நடத்தை கட்டவள் என்று இந்த சமுதாயம் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த செய்தியை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு போறவர்களில் என் மகன் மிஸ்தகும் உண்டு என்று சொல்றார். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இங்க சம்பவம் என்ன நடந்தது என்ன தெரியாம இருக்கிறாங்க. பிரச்சனை விஸ்வரூபமாக என்ன நடந்தது? ஒரு போர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், அவர்களோடு மனைவிமார்கள் ஒருவராக அன்னை ஆயிஷாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு போரில் சென்று விட்டு திரும்புகிறார்கள். திரும்பும் தருவாயிலே போரில் வந்தவர்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். தங்கிவிட்டு தன்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போர் தன் பாசறைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் அனைவரும் வந்து விட்டார்கள் என்ற எண்ணத்தோடு அனைவரும் திரும்புகிறார்கள். ஆனால் ஒட்டகத்தின் மேல் இருக்கும் அம்பாரியில் இருக்கும் ஆயிஷா, மிக மெல்லிய ஒரு பெண், அவள் அதில் ஏறினாளா இல்லையா என்பதை யாரும் பார்க்கவில்லை. அன்னை ஆயிஷா ஏறாத நிலையிலேயே
அந்த படை அங்கே இருந்து புறப்பட்டு விட்டது. ஆயிஷாமாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதே மாதிரி தன் தேவைக்காக வெளியே போயிருந்தாங்க. போன இடத்துல அவங்களுடைய மாலை ஒன்று துளைந்து விட்டது. தொலைந்த மாலையை எடுக்க சென்றவர்கள் திரும்புவதற்குள் படை அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டது. ஆனால் ஒரு நாகரிகமான நடவடிக்கை அங்கு இருந்தது. என்னன்னா, ஒரு படை ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு போச்சுன்னா அந்த படை ஏதேனும் பொருட்களை விட்டு சென்றால் அதை பின்னால் இருப்பவர்கள் வந்து அந்த பொருட்களையோ அல்லது ஆட்களையோ அழைத்து வருவதற்காக ஒரு 3 அல்லது 5 குழு ஒன்று இருக்கு பின்னால். அப்படி ஒருத்தர் பின்னால வாராரு. வரும்போது அன்னை ஆயிஷா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அயர்ந்து இரவில் தூக்கத்துல இருக்காங்க. தேடுறாங்க, ஆள் கிடைக்கல சொல்லி படுத்துட்டாங்க. அவர் வந்தவர் யார் என்றால் சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற ஒரு நபித்தோழர். அவர் ஆயிஷா அம்மா அவங்க தான் படுக்கிறாங்க, அவங்க தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு. தன்னுடைய ஒட்டகத்தை இறக்குறாரு. மீண்டும் அவர்களை அம்பாரியில் ஏற்றுகிறார். நகரத்திற்குள் புகிறார். அன்னை ஆயிஷா மாத்திரம் ஒட்டகத்திலே, அம்பாரியிலே வேறு யாரும் கிடையாது. ஒட்டகத்தை இழுத்து கொண்டு சஃப்வான் நகருக்குள்ளே வருகிறார். இந்த காட்சியை பார்த்த ஒரு கூட்டம் இதையே தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு செய்தியை மதீனத்திற்குள்ளே பரப்புவதற்கு தயாரானது. அதிலே சஃப்வான் இப்னு முஅத்தலோடும் அன்னை ஆயிஷா அம்மாவை இணைத்து மோசமான ஒரு சம்பவத்தை கட்டுக்கட்டி ஒட்டுமொத்த மதீனாவிலும் பரப்பி விட்டார்கள். ஒட்டுமொத்த மதீனாவிலும் பரப்பி விட்டார்கள். அன்னை ஆயிஷா அம்மா அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஆயிஷா அம்மாவும் அந்த குரூப் எதிரியா தான் பார்த்துட்டு இருக்கு. நல்ல விளங்கிக்கோங்க. அன்னைக்கு எப்படி எதிரியா பார்த்ததோ முனாஃபிக்குள்ள ஒரு கூட்டம், அவர்களில் இருந்து இன்று முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கும் வேடதாரிகளாகிய ஷியாக்கள் இன்று வரையிலும் எதிரிகளாக தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்லாமுடைய மிகப்பெரிய தூண்களில் ஒரு தூண் அன்னை ஆயிஷா. அவங்கள சரிச்சா இஸ்லாமையே சரிக்கலாம் என்ற அளவிற்கு மிக ஆணித்தரமானவர் என்பதனால் இப்ப இதை பொறுக்காதவர்கள் அன்னை ஆயிஷாவை குறித்து ஒரு மிகப்பெரிய அவதூறை கட்டவிழ்த்து எல்லா பக்கமும் கொண்டு சென்றார்கள். எல்லா பக்கமும் அந்த செய்தி தீயாக பரவுகிறது. பரப்பும் பொழுது அதில் 3 சஹாபாக்களும் இடம்பெற்றார்கள் என்பதுதான் பிரச்சனை. சம்பவம் தீயா பரவுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதை பத்தி எந்த தகவலும் தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊரெல்லாம் பேசின உடனே நமது அன்பிற்குரிய ஒரு மனைவி ஆயிஷா அம்மாவை பத்தி ஹதீஸ்கள்ல நீங்க தேடுனீங்கன்னா எங்க பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் ஆக நெருக்கத்திற்குரிய, ஆக விருப்பத்திற்குரியவர் என்றே பதிவு செய்யப்படும். அப்படியானவங்க அவங்க. அந்த அம்மாவை பத்தி ஒரு மோசமான செய்தி போனதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால இயல்பா எடுத்துக்கொள்ள முடியல. மிகவும் வருத்தத்துக்கு ஆளாகிறார்கள். 1 மாத காலம் அல்லாஹ்விடத்துல இருந்து அவர்களுக்கு வகை செய்தியும் வந்திருக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் தட்டழிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனங்களை அருள் செய்கிறான். இன்னல்லதீன ஜாஊ பில் இஸ்கி உஸ்பத்தும் மின்கும், உங்களில் ஒரு கூட்டம் தான் இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை கொண்டு வந்தது. லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும், அதை நீங்கள் உங்களுக்கு தீமை என்று கருத வேண்டாம். பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நன்மையான செய்திதான். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்மி, பாவத்தில் இருந்து அதில் ஒவ்வொருவரும் எதை தனக்காக சம்பாதித்தார்களோ அந்த கூலியை அவர்கள் அடைந்தே ஆக வேண்டும். வல்லதி தவல்லா கிபரஹு, அதில் இருப்பதிலேயே யார் மிகப்பெரிய பொறுப்பை பொறுப்பேற்றானோ மின்கும் லஹு அதாபுன் அதீம், அவனுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் இதோடு நிறுத்தவில்லை. நீங்க நல்லா விளங்கிடுங்க. ஊரு ஃபுல்லா பரவுன இந்த அவதூறுக்கு காரணம் அந்த அவதூறை பரப்புற உங்கள இருந்து கொஞ்சம் பேர் தான். ஆனா இதுக்கு மிக முக்கியமா ஒருத்தன் பொறுப்பேற்றிருக்கிறான், அவனுக்கு தண்டனை இருக்கு. ஆனாலும் யாரெல்லாம் இந்த பாவத்தில் பங்கெடுத்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சும்மா விடல. அந்த 3 பெயர்களும் தண்டிக்கப்பட்டார்கள். யார் தண்டிக்கப்பட்டா? மிஸ்ஹாப் பின் அஸாஸா, ஹம்னா பின்த் ஜஹஷ். ஹம்னா பின்த் ஜஹஷ் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மச்சினிச்சி, ஸைனப் பின்த் ஜஹஷுடைய சகோதரி. ஸைனப் பின்த் சகோதரி ஸைனப் பின்த் ஜஹஷுடைய நபிகளுடைய மனைவியாக இருந்த ஸைனபுடைய சகோதரி ஹம்னா, அவர்களும் தண்டிக்கப்பட்டார்கள். அதே போன்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்று வரலாற்றில் அறியப்பட்ட ஒரு சஹாபியும் தண்டிக்கப்பட்டார். என்ன தண்டனை தெரியுமா? அவதூறு சொன்னா 80 கசேடு.
பப்ளிக்ல நிறுத்தி சட்டையை கழட்டிட்டு 80 கசையடி. இன்னைக்கு அது இல்ல நடைமுறையில, அதனால நிறைய பேர் தப்புறோம். ஆனா அது இருந்ததுன்னா தப்ப முடியாது, தப்பவும் இல்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல என்ன முடிவெடுக்கிறது தெரியல, எப்ப முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா இந்த வசனம் வந்ததோடு வந்தார். ஏன்னா இது ஒரு இட்டுக்கட்டல் என்று அல்லாஹ் எப்ப பேசினானோ அப்பவே தீர்க்கமாகி விட்டது. அன்னை ஆயிஷா தூய்மையானவள் என்று கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஆயிஷா அல்லாஹ் உன்னை தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டான் என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உன்னை தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டான் என்று. ஊரே உன்னை அவதூறு பேசியது, உன்னை தூய்மையானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷாமா சொன்னாங்க, அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சு என்னை சுத்தமானவன் என்று சொல்லி இருக்கிறான். அஹ்மதுல்லாஹ் வலா அஷ்குரு அஹதன், நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன், அவனோடு வேறு யாருக்கும் நன்றி செலுத்த தயாரில்லை என்று சொன்னார். அல்லாஹ் என்னை தூய்மையானவள் என்று சொன்னான் என்று. இன்னைக்கு நாம செஞ்ச எந்த ஒரு செயல்களுக்கும் அல்லாஹ் வசனத்தை இறங்கி வச்சு சுத்தமானவன் அவன் அசுத்தமானவன் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். ஆனா நம்முடைய நடவடிக்கை என்னவா இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், லவ்லா இதா சமஅதுமூஹு தன்னல் முஃமினூன் வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. எப்பா ஊர் ஃபுல்லா ஒரு செய்தியை சொன்ன உடனே மூமின்கள் எல்லாரும் அவன் சொன்னது சரின்னு அப்படியே நம்பிடுவீங்களா? மூமின்களாகிய நீங்கள் நல்லெண்ணம் கொள்ள மாட்டீர்களா? எல்லாம் கேட்கிறான். யாரு, என்ன விவரம் நடந்துச்சா, இவங்க செய்வாங்களா, இது அவர்களுக்கு தகுதியான செயல்தானா என்பதை நீங்க யோசிச்சு நீங்க நல்லெண்ணம் கொள்ள வேண்டாமா? இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இதற்கு பின்னால் யாரோ முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள் என்ற சிந்தனை உங்களுக்கு வந்திருக்க வேண்டாமா? எல்லாம் கேட்கிறான். இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படின்னு யோசிக்க வேண்டாமா? மூமின்கள் இந்த செய்தியை என்னவாக எடுத்திருக்க வேண்டும்? சொல்லப்படக்கூடியவர்கள் மிக உன்னதமானவர்கள், சாதாரண ஆள் இல்லை. ஆயிஷாமா சாதாரண ஆள் இல்லை. அவங்கள பத்தி ஒரு அவதூறு சொல்றதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வலிக்கும் என்பது அவர்களுக்கு உணர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய எல்லா செய்திகளையும் விளை சொல்லக்கூடிய வேறு மிக முக்கியமான ஒரு ஆள், அவருடைய விஷயத்தில் அவதூறு சொல்லப்படும் என்றால் அவருடைய விஷயத்தை நீங்கள் எப்படி கையாண்டிருக்க வேண்டும்? இது பொய் என்று நீங்கள் கருதி இருக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த சட்டத்திற்கு பிறகுதான் விபச்சாரம் என்று ஒருவர் மீது குற்றம் சாட்டப்படும் என்றால் 4 சாட்சிகள் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்ப்பே இந்த உலகத்திற்கு வந்தது. அதுக்கு முன்னால அப்படி ஒரு சட்டம் கிடையாது. யாராவது ஒருத்தர் இன்னைக்கு சாதாரணமா சொல்றாங்க, ஒரு பெண்ணை பத்தி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அவர் பெண்ணாச்சே அவளை பத்தி பேசலாமா, நாம பேசணும்னா அது அவதூறாயிருச்சுன்னா அல்லா இடத்துல மிகப்பெரிய பாவம் ஆயிருமே அப்படிங்கிற எந்த அச்சமுமே இல்லாம சாதாரணமா அவ கூட இருந்தா இவ கூட சாதாரணமா பேசுறாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் வந்த பிறகு அது நிறைய பேருக்கு ரொம்ப வசதியா போச்சு. நாம எவ்வளவு பெரிய விஷயத்தை பேசுறோம், இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாக பேசலாமா பேசக்கூடாதா என்று யோசிக்காமலேயே சாமானிய பெண்களுடைய விஷயத்திலே, கற்பொழுக்கத்தின் விஷயத்திலே பேசி விடுகிறார். ஒரு பெண்ணை இருந்தான்னா 50 பெண் இருந்தா என்ன, 50 பெண்களுக்கு மத்தியில ஒரு பெண்ணை தப்பா சொன்னா 50 பெண்ணுக்கு என்ன பேர் கற்பிக்கப்படும்? கவனிக்கணும். மூமின்கள்ல ஒரு பெண்ணை குறித்து தப்பான ஒரு வார்த்தையை சாதாரண 50ல ஒருத்தி அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அப்படின்னா அந்த ஒருத்தியை சொல்லும் சொல் 49 கேள்வியாக்கும். கவனிக்கணும் சகோதரர்களே, கற்பொழுக்கம் என்பது மிக பெரியது, மிக உயர்ந்தது. அதை பத்தி பேசக்கூடாது. அப்படி பேசுறதுனால சஹாபாக்கள்ல 3 பேருக்கு கசையடி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அல்லாஹ் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் பேசாதவர்களுக்கும் ஒரு ட்ரைனிங் தர்றான், ஒரு அறிவுரை தர்றான். உங்களுக்கு எல்லாம் என்ன வந்துருச்சு, மூமியா இருக்கிற நீங்க இப்படி நடந்திருக்காதுன்னு பேசியிருக்க கூடாதா? அப்படி ஒருவேளை நடந்துருச்சுன்னு ஒருவர் சொல்றதா இருந்தா 4 சாட்சி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா லம் யஅது பிஷுஹதா, அவர்கள் சாட்சிகள் 4 கொண்டு வரவில்லை என்றால் ஃபஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபூன், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவம் செய்தவர்கள் மட்டுமல்ல அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டாங்க. பொய்யன் தான் அப்படி சொல்லுவோம், பொய்யன் அல்லாத ஒரு நினைச்சு மாட்டான், சொல்ல மாட்டான். கவனியுங்கள், 2வது தடவையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால்
ஃபித்துன்யாவில் ஆகிரா, இந்த உலகமாக இருக்கட்டும் மறுமையாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்திருந்தால் லமஸ்ஸகும் ஃபீமா அஃபத்தும் ஃபீஹி அஸாபுன் அதீம், நீங்கள் எதை செய்தீர்களோ அதற்காக உங்களுக்கு ஒரு கடுமையான வேதனை உங்களை வந்து அடைந்திருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். குருவிலே சாதாரணமா எவனாவது ஒருத்தர் எங்கேயாவது கிளப்பி விட்டான் அப்படின்னா இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இதை சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன, அது இம்மையை நம்மை பாதிக்குமா மறுமையில் நம்மை பாதிக்குமா, இதில் நமக்கு என்ன பங்கு? இந்த இடத்தை எடுத்து கொஞ்சம் உலமாக்கள் விளக்குகிறாங்க. ஒரு மூமின் என்பவன் எப்பொழுதுமே எப்படி இருப்பான்னா, இஸ்லாமில் சொன்ன வார்த்தையை சொல்றாங்க, அழகான வார்த்தை. எனது தர்க்குஹு மாலா யஅனி மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர்இ, மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர்இ. ஒரு முஸ்லிமான மனிதனுடைய அழகான உயர்ந்த பண்புகளில் ஒன்று என்ன தெரியுமா? தர்க்குஹு மாலா யஅனி, தனக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாத ஒரு விஷயத்தை பேசாமல் இருப்பது, தனக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாத விஷயத்தை பேசாமல் இருப்பது. இந்த விஷயத்துல எனக்கு தொடர்பு இருக்கா, இதில் எனக்கு என்ன பங்களிப்பு இருக்கிறது, இதை நான் பேசினால் என்னுடைய இம்மைக்கு இது எந்த பாதிப்பை ஏற்படுத்தும், இது எனக்கு மறுமைக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு செய்தி வந்தா டக்கு டக்குன்னு ஷேர் பண்றானே, பாருங்கள் அப்படிங்கிறானே, பரப்புங்கள் அப்படிங்கிறானே, தேடுங்கள் அப்படிங்கிறதுக்கு லிங்க் கொடுக்குறானே, பாத்தீங்களா? எல்லாம் யாருடைய வேலை அப்படின்னா ஷைத்தானுடைய வேலை. சஃப்வானுக்கு மொத்தம் இருக்கிறவன் என்ன வேலை செஞ்சானோ அதை பின்பற்றி விவரம் இல்லாம பேசிட்டு யாரு அடி வாங்குறாங்களோ, நல்லா விளங்கணும், அடி வாங்குற இடத்துல முனாஃபிக் இல்ல. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் சஃப்வான் மொத்தலை பத்தி பேசினா, ஆனா அவனுக்கு அடி விழல, ஏன்னா முனாஃபிக் காரியமா தப்பிச்சிருவான். யாரையாவது மாட்டி விட்டு முனாஃபிக் ரொம்ப அழகா தப்பிச்சிருவான். ஒவ்வொரு காலகட்டங்களையும் முனாஃபிக்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் தப்பலாம், ஆனால் மறுமையில் அவர்கள் கிடக்கக்கூடிய இடம் இங்கதான் இருக்கும். நிச்சயமாக இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்துடைய அடித்தட்டில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நீங்கள் கவனியுங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்றான், இது தலகௌனஹு பி அல்சினதிக்கும், வந்த அந்த இட்டு கட்டப்பட்ட செய்தியை நீங்க உங்களுடைய நாவை கொண்டு சுழட்டி பேசும்போது வதகூலுன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன், எதை குறித்து உங்களுக்கு அறிவில்லையோ, உங்களுடைய உள்ளத்தில் அதை பற்றி எந்த ஞானம் இல்லையோ அதை பற்றி நீங்கள் பேசினீர்கள். வதஹ்சபூனஹு ஹய்யினன், அதை நீங்கள் மிக லேசாக எடுத்துக்கொண்டீர்கள். வஹுவ இன்தல்லாஹி அதீம், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் கடுமையானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டாரு. நீ ரொம்ப லேசா நினைச்சு பேசிட்ட, ஆனால் அல்லாஹ்விடத்துல ரொம்ப பெரியது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு ஹதீஸை வச்சு அளந்து பாருங்க, நமக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயம். ஏங்க நம்ம எல்லாருமே ஒரு ஆள் எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை நேர போய் சுட்டி காட்டுறதுக்கு தான் கடமை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கான். இதான் ஒரு விசுவாசிக்கு பண்பு. என்னது? வதவாசோ பில் ஹக்கி வதவாசோ பிஸ்ஸப்ர் குந்தும் ஹைர உம்ம உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். உங்கள்ட்ட ஒரு நன்மையை பார்க்குறேன், நன்மைன்னு சொல்லணும். உங்களோட தீமையை பார்க்குறேன், தீமைன்னு உங்கள்ட்ட சொல்லணும். தீமைன்னு உங்கள்ட்ட சொல்லணும். உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, உங்களில் ஒவ்வொருவருக்கும் இருக்கு, நம்மிலே ஒவ்வொருவருக்கும் இருக்கு. எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், அவர் அந்த தீமையில் இருந்து விலகும் வரையிலும் நேர்மையாக அவருக்கு சொல்வதற்கு நம்ம மீது என்ன கடமை இருக்கோ அது அவ்வளத்தையும் சொல்லிட்டே இருக்கணும். சரி, சொல்லி அவர் திருந்தலாம், என்ன செய்யலாம்? சொல்லி அவர் திருந்தவே இல்லை, என்ன செய்யலாம்? இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ஒரே ஒரு தீர்வு, கையேந்தி மேல விட்டுறதுதான். கையேந்தி மேல விட்டுறதுதான். அதை இன்னொருத்தருக்கு கொண்டு போய் சொல்றது அப்படிங்கிறது மிக அருவருப்பான காரியம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பாருங்க, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ரொம்ப சாதாரணமா பரப்புறான். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய நாவுகளை அசைத்து நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீர்களோ அது உங்களுக்கு அறிவில்லாது நீங்கள் செய்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், வலவுலா இது சமஅதுமூஹு குல்து மா யகூனு லனா அன் நதகல்லம். இந்த அவதூறான செய்திகளை நீங்கள் காதுகளிலே கேள்விப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும் தெரியுமா? இதை பற்றி எங்களுக்கு எந்த ஞானமும் இல்லை, இதை நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்டிருக்க வேண்டும். சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், இறைவா நீ பரிசுத்தமானவன், இது இட்டுக்கட்டல் தான் என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், இதுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான், அன் தஊது லிமிஸ்லிஹி அபதா, இது போன்ற ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு காலமும் இனி செய்யலாகாது
இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால். விசுவாசம் இருந்தா வந்தது அப்படியே சொல்லாத. இஸ்லாமுடைய அழகான பண்புகளோட தெரியுமா? நபிசுல்லா சொல்றாங்க, ஒருத்த பொய்யன் அப்படிங்கிறதுக்கு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் எதையெல்லாம் கேட்டானோ அதை பின்னாடி போட்டு, எதையெல்லாம் கேட்டானோ அதை அடுத்தவங்கள்ட்ட பேசுறான்னா அவன் பொய்யன் என்பதற்கு அடையாளம். அவ என்ன செய்யணும்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறியும். போ கேளு, உனக்கு ஒரு விஷயத்துல அறிவு இல்ல, யாருக்கு அதை பத்தி அறிவு இருக்கோ அவங்கள்ட்ட போன எல்லாம் சொல்றான், போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இது உண்மையா கேளு. அப்படி கேட்கல அப்படின்னு என்ன நடக்கும்னா, அன்னைக்கு 3 சஹாபாக்கள் கசையடி பெற்றாங்க. இன்னைக்கு சட்டம் இல்லை என்பதனால் கசையடியில் தப்பிக்கொள்ளலாம், ஆனால் மறுமையின் வேதனை கடுமையானதாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வயுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்தி, அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு விவரிக்கிறான். வல்லாஹு அலீமுல் ஹக்கீம், அல்லாஹ் நிச்சயமாக யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக நுட்பமானவன். அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் அந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்ட நிகழ்வு. எந்த சம்பவம்? அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்டதும், அவர்களை குறித்து முனாஃபிக்கள் கட்டவிழ்த்து விட்ட செய்திகளும், அது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரவியதும், பரவியதில் சிலர் பங்கெடுத்ததும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரிய அறிக்கையே அந்த நிகழ்வுல வாசிச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு உபதேசம் சொல்றான். இத ஆழமாவும் அழுத்தமாவும் கவனிச்சுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா, மானக்கேடான விஷயத்தை ஃபில்லதீன ஆமனு, விசுவாசிகளுக்கு மத்தியில பரவட்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்களோ. இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்ட விசுவாசிகளுக்கு மத்தியில மானக்கேடான ஒரு காரியத்தை பரவ வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ, லஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை தரும், கடுமையான நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த வசனம் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதான். என்னன்னா, ஒரு அருவருப்பான செய்தி, ஒரு அவதூறான செய்தி, அல்லது இது உண்மையா இல்லையா என்று நம்மால் விளங்க முடியாத செய்தி என்று ஒன்று வந்தால், ஒரு விசுவாசியுடைய கடமை அதை தீர்க்க விசாரிக்காது அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடாது. உங்க வாயில் இருக்கக்கூடிய வார்த்தை யாருக்கு போகக்கூடாது? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய காதுக்கு கூட போயிடக்கூடாது. உடைய வார்த்தை எப்படி மாட்டாங்க அந்த 3 பேரு? ஹம்னா பின்த் ஜஹஷ், அவள் ஒரு பெண், ஒரு பெண். நீங்க சாதாரணமா அவதூறு பரப்புறதுல பேசுறதுல பெண்களுக்கு ஒரு இயல்பான ஒரு என்னன்னா, அவங்க கூடி உட்கார்ந்து 4 பேர் பேசினாலே ஏதாவது ஒரு புறம், ஏதாவது ஒரு இன்னொருத்தரை பத்திய ஒரு சாதாரண செய்திருக்கு தெரியாத உனக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது எங்கேயோ போயிட்டு இருக்கும். ஆனா ஆண்கள் சபை ஆளக்கூடியவர்கள், ஆண்கள் சபை ஆளக்கூடியவர்கள், நாளையும் வெளியே சென்று தெரியக்கூடியவர்கள், இதை பேசலாம் பேசக்கூடாது என்ற அளவிற்கு சபைகளில் அறிவை பெறக்கூடியவர்கள். அவங்க எப்படி நடந்துக்கணும்னா, ஒரு பெண்ணே பேசினால் கூட இதை பேசாத, இதை பேசக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனா இவன் வரிஞ்சு கட்டிட்டு ஒரு பொம்பளைய போல பேசுவான், அல்லது பொம்பளைய போல ஒரு செய்தியை கொண்டு போவான் அப்படின்னா யோசிங்க, அன்னைக்கு அவர்கள் செய்த தவறும் அதேதான். என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கும் என்பதை பற்றி எந்த அறிவும் இல்லாம சாதாரணமாக பேசினார்கள். பேசியவர்கள் 2 பேருக்கும் வரலாற்றில் மிக முக்கியமான பங்கு இருக்குது, கவனிக்கணும். ஹம்னா பின்த் ஜஹஷ் அவங்களும் அங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த முஹாஜிரா தான். ஆனா அதே அளவிற்கு மிகவும் சிறப்பு பெற்றவர்கள் இந்த 2 பேர். யாரு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் யாரு தெரியுமா? வரலாற்றுல அவருக்கு ஒரு தனி பங்கு, தனி பேர் உண்டு. ஹஸ்ஸான் இருக்கிறாரு, ஒரு சாதாரண ஆள் இல்ல. அவர் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்தவர், அவர் ஒரு முஹாஜிர். அவருக்கு ஒரு பெரிய பேர், ஒரு பெரிய பங்கு உண்டு. என்ன பங்கு தெரியுமா? ஒட்டுமொத்த எதிரிகளும் இஸ்லாமுக்கு எதிராக சதி செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெரிய பிரார்த்தனை செய்து அந்த எதிரிகளுக்கு முன்னால் நிறுத்திய மிகச்சிறந்த ஷாயிர், கவிஞர். அவையில இருந்து எதிரிகளுக்கு பதில் சொன்ன மிகச்சிறந்த நான்குண்மை மிக்க கவிஞர். எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், இறைவா பரிசுத்த ஆவியாக இருக்கக்கூடிய அந்த ரூஹுல் குதுஸை கொண்டு இவருக்கு உதவி செய் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்த ஒரு மேன்மை மிக்க மனிதர் தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித். ஆனால் அவரும் இந்த அவதூறில் விடுபடவில்லை என்பது கசையடி கொடுக்கப்படாமல் என்று இருந்திருக்கவில்லை. அப்ப அது யாரை தாக்கும்?
எப்படி தாக்கும், நமக்கு அதுல எந்த பங்கு வந்துடும் அப்படிங்கிறது தெரியாமலே செஞ்சிருவோம். சில நேரம் விழுந்து விடுவோம். அன்பிற்கிறவர்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உலகத்திலும் சரி மறுமையிலும் செய்கிறவர்களுக்கு கடுமையானவா அவர் தண்டனை இருக்கிறது. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அவர்களை குறித்து நன்கு அறிந்தவர், நீங்கள் தெரியாதவர்கள். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு வ அன்னல்லாஹ ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் நீங்கள் எல்லோரும் இந்த தவறில் ஈடுபட்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பவராகவும் கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனிய வசனம் நமக்கு எல்லா காலத்திலும் சில வழிகாட்டுதல்களை தந்து கொண்டிருக்கிறது. அது மிக முக்கியமானது. ஷைத்தானுடைய அடிச்சூடு இருக்கிறது. அவன் ஒரு மனிதனை நல்லா தொழுது இருக்கிறார், நல்ல நோன்பு வைக்கிறார், நல்ல சரியா சக்காத்து கொடுக்கிறார், சமுதாயத்துல ஒரு மேன்மையா கண்ணியமான ஆளா இருக்கிறார், அவரை திசை திருப்பணும் அப்படின்னு அவன் நினைச்சான்னா அவருக்கு முன்னால் வேறு வேறு விஷயங்களை சொல்லணும்னு அவசியம் இல்லை. கவனியுங்கள், அவன் வேறு வேறு விஷயங்களை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சகோதரர் நல்லா இருக்கிறார், பிடிப்போட இருக்கிறார், நல்ல அவருடைய பண்பும் அவருடைய கொடைத்தன்மையும் அவருடைய செயல்பாடுகளும் ரொம்ப நல்லா இருக்கு. முதல் சஃப்ல முன்னால நீ போற வச்சுக்கோங்களேன், அவருடைய எண்ணம் தூய்மையா இருக்குல்ல, ஜக்காத்தை சரியா கொடுக்குறாருங்களே, எண்ணம் தூய்மையா இருக்குல்ல, அல்லாவுக்காக நானும் ஏதாவது 4 காரியம் பண்ணணும்னு சொல்லி உழைக்கிறாருன்னு வைங்களேன், அவருடைய எண்ணம் தூய்மையா இருக்குல்ல. இப்படியெல்லாம் தூய்மையா இருக்கக்கூடிய நல்லவர்களை கூட கொஞ்சம் கொஞ்சமா ஷைத்தான் வெளியெடுத்துருவான். எப்படி வெளியெடுப்பான்? அவரை குறிச்சு ஒரு மோசமான செய்தியை மக்களுக்கு மத்தியில கொண்டு போவான். அவரை மக்கள் எல்லாம் மோசமா பேச ஆரம்பிப்பாங்க. இவருடைய மனதில் நாம் பொது சமூகத்தில் அன்வேல்யூபிள், ஒரு 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 தகுதியற்றவர்களாக மாறிவிட்டோமோ அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் அவருடைய உள்ளத்துக்குள் ஷைத்தான் லேசா ஊடுருவோம். அப்ப என்ன செய்வார்? அவரு லேசா சமுதாயத்தோடு கொஞ்சம் கொஞ்சமா பின்னால வரும்போது ஷைத்தான் அவனை தூக்கிடுவான். எப்படி தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னாங்க, எப்படி ஷைத்தான் மனிதர்களை காவு கொள்கிறான் என்றால், ஒரு ஆட்டுக்கிடையிலே மொத்தமாக ஆடுகள் செல்லும் பொழுது ஓநாய்கள் உள்ளே புகுவதில்லை. ஆனால் ஒரே ஒரு ஆடு அந்த கிடையில் இருந்து ஒதுங்கி வரும் பொழுது ஓநாய்கள் அதை கவி சென்று விடுகிறது. அதே போன்று விசுவாசிகளுடைய கட்டமைப்புகளுக்குள்ளே ஒருவரை ஒருவர் நன்மை ஏவி தீமையை தடுத்து கட்டுப்பாட்டிற்குள் வாழும் பொழுது ஷைத்தான் அவர்களிடத்திலே கைவரிசையை காட்டுவதில்லை. ஆனால் அவரை தனித்து தன்னுடைய சிந்தனைகளிலே தனிமைப்படும் பொழுது ஷைத்தான் அவரை கபலீகரம் செய்கிறான். இதை நான் சொல்லல, இந்த வசனத்தை எடுத்து வச்சு ஹுத்துவாத்துக்கு விளக்க சொல்லும் போது நைலுல் அவுத்தார் என்று மிக உலகத்துல பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு தஃசீருடைய புத்தகத்துல அவருடைய இமாம் முஹம்மது அமீன் ஷங்கீதி என்ற ஒரு அல்வாவுல் பயான் என்ற மிகச்சிறந்த ஒரு தஃசீர் புத்தகத்தில் எழுதும்போது இமாம் ஷங்கீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார். என்ன, ஒரு முஸ்லிமை தொழாதுன்னு சொன்னா டக்குன்னு தொழுக விட மாட்டான், நோன்பு வைக்காதுன்னு சொன்னா நோன்பு விட மாட்டான், நீ இப்படி எல்லாம் அருவருப்பா நடந்துக்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக திறந்தால் தான் நடக்க மாட்டான். ஆனா அப்படியெல்லாம் நடக்காத ஒருத்தனை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஷைத்தான் வெளியே கொண்டு போறது ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம என்ன விளக்கணும் அப்படின்னா, ஷைத்தான் இந்த இடத்துல வந்துட்டானா வரலையா, அவன் மனித தோற்றத்துல வந்திருக்கானா வரலையா, அவன் யாருடைய தோற்றத்துல நம்ம கூட பழகிக்கிட்டு இருக்கான், உண்மையிலே அவன் நமக்கே தெரியாம நம்ம கூட எப்படியாவது வந்துட்டான் அப்படின்னு பார்க்க வேண்டியதுதான் ஒரு விசுவாசியாகிய நம்மில் ஒவ்வொருவருக்கும் கடமை. இந்த உபதேசம் முதலில் எனக்கும் பின்னர் உங்கள் எல்லோருக்கும் பொருந்தும். எல்லாம் வல்ல இறைவனுடைய வேத வசனங்களை விலகி சரியாக பின்பற்றக்கூடிய மக்களாக எல்லோரும் ஆக்கிரட்டும். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் ونفعني وإياكم بذكر الحكيم. أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلوات الله وسلامه على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. இதுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர்கள் யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் குர்ஆனை படித்துக் கொடுக்கிறார்களோ அவர்களே உங்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய அனைவருடைய கைகளிலேயும்
அல்லாஹ்வுடைய பரிசுத்த வேதம் இருக்கிறது. இதை படிப்பது அன்றாடம் கடமை என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம பலர் மிகப்பெரிய அளவிலே அசட்டை காட்டுகிறோம், சோம்பேறித்தனம் காட்டுகிறோம். தயவு செய்து இது விஷயத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் அன்றாடம் இதற்காக நேரம் ஒதுக்குவதை உங்களுக்குள் கடமையாக ஆக்கும். இரண்டாவது, நீங்கள் எதை படிக்கிறீர்களோ அதை குறைந்தபட்சம் பிறருக்கும் சொல்லுவதற்கு முயற்சி செய்யும். ஒரு காலம் இருந்தது, இந்த ஜான் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை மொழிபெயர்ப்பு இந்த தமிழ் மண்ணுக்கு வந்த காலம் தொடக்கம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர். அப்பெல்லாம் பெரிய அளவில் மொழிபெயர்ப்பே வராத காலம். நம்முடைய கொள்கையை பேசக்கூடிய சகோதரர்கள் எல்லா இடத்துலயும் ஒண்ணு இருக்கும், சும்மா இருக்காது. நான் பார்த்திருக்கேன், எங்க வீட்டுல எங்க வாப்பா நிறைய ஃபுட்நோட்டா எழுதி வச்சிருக்கிறது நான் பார்த்திருக்கேன். ஃபுட்நோட்டா அவங்க யாருக்குன்னே ஃபுட்நோட் கொடுத்துருப்பாங்க பின்னால, இந்த வசனத்தை நீங்க இங்க பார்த்தா எடுத்துக்கலாம்னு. அது அல்லாமல் இவரும் தனியா படிச்சுட்டு இந்த வசனம் இதுல இருக்கு, இந்த வசனம் இதுல இருக்கு அப்படின்னு எழுதி வச்சு அதை தானும் மனசுல ஆக்கி வைக்கிறது. பிறருக்கு அதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அழகான சமுதாயம் இருக்கு. அந்த சமுதாயம் இருக்கும் பொழுது நம்மை பள்ளிகளில் இருந்து விரட்டினார்கள், நமக்கு பள்ளி இருந்திருக்கவில்லை. உங்களுக்கு கவனிக்க வேண்டும், நம்மை பள்ளிகளிலே இருந்து விரட்டினார்கள், நமக்கு அந்த பள்ளிகள் இருந்திருக்கவில்லை. அன்று நம்மிடத்திலே ஒரு பைத்து சர்காத் என்ற கட்டமைப்பு இருந்திருக்கவில்லை. அன்று நமக்கு இன்று சாதாரணமாக பைத்துல் மால் யாரோ எங்கெங்க இருந்து வந்து கூட வாங்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா முஸ்லிம்களுக்கும் அது பலன் தருதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதற்கு யார் வித்திட்டார்களோ அவர்கள் அவ்வளவு பேருக்கு அதுல மகத்தான கூலி இருக்கு இன்ஷா அல்லாஹ். இது போன்ற ஒரு பெரிய கட்டமைப்புக்கு நாமே நமக்குள் உதவி செய்யும் அளவிற்கு கூட என்ன இருந்திருக்கவில்லை என்றால் போதிய கட்டமைப்பும் வசதிகளும், இது போன்ற தொழுகைக்காக எல்லோரும் கூடும் வாய்ப்பும், 10 நிமிஷம் பயானை ஓச்சிருவோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்லாம் என்ன செஞ்சிருக்கல ஒரு காலத்துல இருந்த இடத்துலதான் நாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு மாஷா அல்லாஹ் எல்லா வசதியும் வந்துருச்சு. ஆனால் விசுவாசிகளுக்கு உள்ளே ஷைத்தான் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறான். யாருக்குள்ள அன்னைக்கு அதை மட்டும் எடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்குள்ள இருந்த அந்த உல்ஃபத், அந்த நேசம், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு அல்லாஹ் சொல்றான், அந்த ஃபதுல் ரஹ்மத் இருந்தது. அந்த ஃபதுல் ரஹ்மத் இருந்தது. வலவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் ஃபமா அல்லஃப்த குலூபஹும் வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைன குலூபிஹிம். அல்லாஹ் சொன்னானே, எப்படி நீ இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் செலவு செஞ்சாலும் நாயகமே அவருடைய உள்ளத்தை நீர் இணைத்திருக்க முடியாது, மாறாக இறைவன் இணைத்தான் என்று. இறைவன் இணைத்த இணைப்பான் இருந்தது. ஒரே ஒண்ணுக்காக ஒரு நோக்கம் முடியாது, கொடுக்கல் வாங்கல் என்று இருந்திருக்கவில்லை. பொருளாதாரத்தில் ஒரு உதவி செய்வாரா அப்படின்னு தெரியாது. சொல்ல போனா பொருளாதாரத்தில் அன்னைக்கு யாரும் உதவி செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடியும் சங்கடமும் கஷ்டமும் இல்லாம இருந்தது. ஆனால் அன்று கொள்கை சார்ந்த பிரியமும் உல்ஃபத் நேசமும் எப்படி இருந்தது என்றால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத நெருக்கம் வருது. ஆனா இன்னைக்கு ஷைத்தா உள்ள பூந்து விளையாடுறான். எப்படி விளையாடுறான் தெரியுமா? ஆச்சரியமா நான் சொன்னது வசனத்தை கவனத்துல சொல்லுங்க, இதான் வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா நான் பேசிக்கிட்டு இருந்தேன். யாரை பத்தி பேசுவேன், யாரை பத்தி பேசணும்னு தகுதி இருக்கா இல்லையா, நான் பேசலாமா பேசக்கூடாதா, எனக்கு அந்த அருகதை இருக்கா, என்னை விட அவங்க வேற ஏதாவது செஞ்சு ஏன் நன்மையும் அடைஞ்சிட்டு போயிட்டாங்கன்னா ஏன் பாடு என்ன அப்படின்னு யோசிக்காமலே பேசுவோம். யோசிக்காம சொன்னாங்க இல்லையா, ஒரு மனிதன் பேசுவான், அவனுடைய அந்த பேச்சு அவனை நரகத்திலே வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள தூரத்திலே கொண்டு போய் தாழ்த்தி விடும், அவனை கொண்டு போய் சேர்த்துக்கும் சொன்னாங்க. இன்னைக்கு சாதாரண நான் பேசலையே, நான் சும்மா ஃபார்வேர்டு தானே பண்ணேன். உனக்கு அதுல உடன்பாடு இருக்க போய் தானே ஃபார்வர்ட் பண்றேன். ஒரு செய்தியில உனக்கு உடன்பாடு இருக்க போய் தானே ஃபார்வர்ட் பண்ற. உனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையானா அதுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா நீ பார்க்கணும்ல. பார்க்கல அப்படின்னா அதுல உனக்கு பங்கு இருக்கா இல்லையா? பங்கு இருக்கு. அதுதான் நம்மள ஒவ்வொருவரையும் கொஞ்சம் கொஞ்சமா கேட்பாங்க. இவர் விசுவாசிங்க, எனக்கு அவர் விஷயத்துல முதல்ல நல்லெண்ண விசுவாசிங்க, நான் விசுவாசிங்க என் விஷயத்துல உங்களுக்கு முதல்ல நல்லெண்ண விசுவாசி தான். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, எப்ப தெரியுமா? ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க. அதுக்கு பிறகு இருந்த அந்த மதீனத்து கடைசி நாட்களிலும் சொன்னார்கள். என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்களுடைய விஷயத்தில் ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டால் நீங்கள் மீண்டும் குஃப்ருக்கு செல்வீர்கள் என்றோ அல்லது ஷிர்கிற்கு செல்வீர்கள் என்றோ அவனுடைய ஆசையில் மண் விழுந்து விட்டது. அவன் நிச்சயமாக நிராசை அடைந்து விட்டான். ஆனால் இந்த உலகமும் இதில் உள்ளவைகளும் உங்களை ஒருவருக்கு ஒருவர் போட்டியாளர்களாக ஆக்கி அதை அடையும் பொருட்டு ஷைத்தான் உங்களை ஒருவருக்கு ஒருவரை எதிராக திரட்டுவானோ, பயன்படுத்துவானோ, அதில் உங்களை ஒருவர் வெட்டி கொண்டு சாகும் அளவிற்கு காபிர்களாக மாற்றி விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
ஆனா இன்னைக்கு அதை நம்ம ஒரு முஷ்ரிக்கிட்டையோ ஒரு காஃபிர்கிட்டையோ ஒரு முனாஃபிக்கிட்டையோ பாக்குறத விட ஒரு கொள்கைவாதின்னு சொல்லக்கூடிய ஆள்கிட்ட லேசா வருதுன்னா நாம எங்கேயோ மேப்படியான பகைக்காம அவனை எதிரியா பார்க்காம அவனை நாம கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். எனவே அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. குர்ஆனை படிங்க, அதை நம்மளை வழிகாட்டும். அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொண்டு சேருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை படிச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது நிச்சயமா அல்லாஹ்வுடைய ஹப்லுல்லாஹில் மத்தீன், அறிந்து விடாத அல்லாஹ்வுடைய கயிறு. அதை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை காப்பாத்துறதுக்கு அவன் தயாரா இருக்கிறான். நாம அதுக்கு தயாரா இருக்கிறோமா இல்லையா என்பது மட்டும்தான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இல்லாமல் இறைவன் நம்முடைய காரியங்களை சுயமாக சீர்தூக்கி பார்த்து அவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கிரட்டும். اللهم اعز الاسلام والمسلمين وذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم لا تسلط علينا من لا يخافك فينا ولا يرحمنا. اللهم لا تسلط علينا من لا يخافك فينا ولا يرحمنا. اللهم لا تسلط علينا من لا يخافك فينا ولا يرحمنا. والله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.